1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஃபெரோஸ் காந்தி, இந்திரா காந்தி தம்பதியின் இளைய மகனாக பிறந்தார். ராஜீவ் காந்தி இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது அவருக்கு வயது 3. பள்ளி படிப்பை எல்லாம் இந்தியாவில் முடித்தவருக்கு பொறியியல் மீதுதான் மோகம், ஆசை, காதல் எல்லாம். அதனால் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பை இங்கிலாந்திலுள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். பின்னர் பைலட் ஆக விமானத்தில் பறக்க விரும்பியவர் இந்தியா திரும்பி டெல்லியில் அதுகுறித்த நுழைவுத் தேர்வில் பாஸ் செய்து ஏர் இந்தியா நிறுவனத்தில் விமான ஓட்டியாகவும் பணிபுரிந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ராஜீவ் காந்தி கேம்பிரிட்ஜில் படித்துக் கொண்டிருந்தபோதுதான் அதே கேம்பிரிட்ஜில் படித்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஆங்கிலத்துறை மாணவி சோனியாவை காதலித்தார். கேம்பிரிட்ஜ் அவர்கள் காதலுக்கான கேம்பஸ் ஆகியது. அவர்கள் காதலும் கனிந்தது. 1968ஆம் ஆண்டு திருமண வாழ்க்கையை துவங்கினார்கள். பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு அரசியலில் அப்போது பெரிய ஈடுபாடு எல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவரது நூலகம் முழுக்க அறிவியல், பொறியியல், விமானம் சார்ந்த புத்தகங்கள்தான் இருந்தன. ஆனால் 1980ஆம் ஆண்டு அவரது சகோதரர் சஞ்சய் காந்தியின் மறைவுக்கு பிறகு ராஜீவ் காந்தியின் வாழ்க்கை மெல்ல மெல்ல அரசியலை நோக்கி பயணித்தது. அவரின் அண்ணன் சஞ்சய் காந்தி மறைவுக்கு பிறகு அவர்கள் குடும்ப தொகுதியான அதே உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் நடந்த இடைத்தேர்தலில் அமோகமாய் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவரது அம்மா இந்திரா காந்தி 1984ஆம் ஆண்டு தனது பாதுகாவலர்களாலேயே படுகொலை செய்யப்பட்டபோது கட்சியின் தலைமையை பொறுப்பை வேறு வழி இல்லாமல் ஏற்றார். நேரு காலத்தில் எப்படி பொதுத்துறை நிறுவனங்களும் தொழில்துறையும் வளர்ந்ததோ அதேபோலத்தான் ராஜீவ் காந்தி காலத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்தது. கிராமப்புற பகுதிகளுக்கும் தொலைத்தொடர்பில் PCO டிஜிட்டல் முறையை கொண்டு வந்ததோடு அதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தினார். இவர் காலத்தில்தான் சுற்றுச்சூழலுக்கென்று தனி அமைச்சகமும் தனித்துறையும் கொண்டு வரப்பட்டது. கட்சி தாவல் தடைச்சட்டமும் இயற்றப்பட்டது. இந்தியாவில் இரயில்வே டிக்கெட்டுகள் கணினிமயமாக்கப்பட்டது இவரது காலத்தில்தான். இளைஞரான ராஜீவ் காந்தி இளைஞர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்த வாக்களிக்கும் வயதை 21 வயதிலிருந்து 18 ஆக குறைத்தார். அதேபோல சிறப்புமிக்க பஞ்சாயத்துராஜ் சட்டமும் இவரது காலத்தில்தான் கொண்டுவரப்பட்டது. சிறப்புமிக்க நவோதயா பள்ளிகளும் இந்தியா முழுக்க துவங்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் நவீனமயமாக்கப்பட்டது. இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு நடந்த பொதுத்தேர்தலில் இந்தியா முழுக்க 250 இடங்களுக்கு சென்று மக்களோடு மக்களாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் அவரது எளிமையே அவரது இறப்புக்கும் காரணமாய் அமைந்தது. மே 21, 1991 அன்று ஸ்ரீபெரும்புதூரில் தற்கொலை படையினரால் வெடிகுண்டு மூலம் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ் காந்தி பிறந்த நாளான ஆகஸ்ட் 20ஆம் நாளை இந்தியாவில் சமய நல்லிணக்க நாளாக அனைத்து அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களில் உறுதி மொழி எடுத்து கொண்டாடப்படுகிறது.